ஸோ இன்னைக்கு வந்து ப்ரானிக் கில்லிங்னா என்ன? வாட் இஸ் ப்ரானிக் கில்லிங்? என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. ரொம்ப சிம்பிளா புரியுற மாதிரி சொல்றேனே. இது இந்த ப்ரானிக் கில்லிங்ன்றது நம்ம கல்ச்சர்ல இருக்கு. நம்ம அதனால நிறைய பேர் அதை பத்தி அவேர் இல்லாம இருக்கும். ப்ரானான்ற வார்த்தை என்ன பார்த்தா நம்ம டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற வார்த்தை தான். என்னோட பிராணனே போகுது அப்படின்னு சில பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. இன்னும் நம்ம தமிழ்ல சொல்ற வார்த்தை அடிக்கடி வந்து இப்ப ஏதாவது வீட்டுல ஏதாவது ரொம்ப டென்ஷனான என்ன சொல்லுவோம், என்னோட உயிரே எடுக்கிற மாதிரி கத்துறீங்க, என் உயிரே போகுது அப்படின்றத. பிராணம், உயிர், இது எல்லாமே இந்த பிராணான்ற வார்த்தை என்னன்னா அந்த சான்ஸ்கிரிட் வார்த்தையிலேருந்து வந்தது. ஸோ உயிராற்றல் அப்படின்றது தான் அவங்க சொல்றாங்க. ஓகே, அப்படின்னா உயிராற்றல்னா என்ன அப்படின்னா இந்த இந்த உலகத்துல வந்து நமக்கு இந்த இடத்துல நம்ம பிரபஞ்சத்துல நம்ம இந்த உயிராற்றல் இல்லாம நம்ம உடம்பு வந்து இருக்க முடியாது. அது எப்படின்னு தெரியணும் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியா புரியுற மாதிரி அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா இந்த எனர்ஜியை யூஸ் பண்ணி நம்ம டெய்லி லைஃப் பண்றோம். ஆனா நமக்கு இது தெரியாம இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு இடத்துக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல போனா நம்ம அந்த இடத்துல கொஞ்ச நேரம் இருக்கணும் போல ஆசையா இருக்கும். இதே வேற ஒரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா போறோம்ன்ற நினைச்சாவே நமக்கு அந்த மனசு வராத மாதிரி இருக்கும். யாரெல்லாம் இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க. அந்த இடத்தோட எனர்ஜியும் நம்மள அஃபெக்ட் பண்ணுது. அங்க என்ன எப்படின்னா இப்போ ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படின்னா அந்த கோயிலோட எனர்ஜி வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அந்த இடத்துல இருக்கணும் போல ஆசையா இருக்கும். இது வந்து இடம் மட்டும் கிடையாது, மனிதர்கள்கிட்டையும் நீங்க பார்க்கலாம். இப்போ சில பீப்புள் கிட்ட பேசுறீங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யார்கிட்ட பேசுறீங்கன்னா சில பேர்கிட்ட பேசுறப்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கும். அவங்க கூட பேசணும் போல ஆசை வரும். இதே வேற ஒருத்தவங்கிட்ட பேசணும்லாம் தேவையில்லை, அவங்க நினைச்சாவே நமக்கு வந்து டென்ஷன் ஆகும். இல்ல அவங்க கிட்ட பேசணும்னு தோணவே தோணாது, வேணாம் அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஸோ அப்போ வந்து இந்த எனர்ஜின்றது ஒன்லி பிளேஸ் மட்டும் கிடையாது, பீப்புள் கிட்டயுமே அது அஃபெக்ட் ஆகுது. இப்போ சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா அதிகப்படியான ஒருத்தவங்கிட்ட எனர்ஜி வந்து மற்றவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். இது வந்து குழந்தைங்கிட்ட நீங்க பார்க்கலாம். சமாதமா குழந்தைங்கிட்டலாம் நம்ம கொஞ்ச நேரம் பேசணும்னு அவங்க அவ்வளோ எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. காலையில எழுந்தாங்கன்னா ஈவினிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே எனர்ஜெட்டிக்கா இருப்பாங்க. அவங்களுக்கு எப்படின்னா நம்மளை விட அவங்களுக்கு எனர்ஜி அதிகமா இருக்கும். திஸ் இஸ் வாட் த பிராணா இஸ். த எனர்ஜி கேன் டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர். இது வந்து பீப்புள் டு பீப்புளும் பண்றது தான் இந்த பிராண சிகிச்சையோட. இதை பத்தி நம்ம இன்னும் அடுத்த வீடியோல இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷனை பார்க்கலாம்.